பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் குத்துப்பாட்டு ஆராதனை போதகர் ஜஸ்டின் இந்தியா. வர்ஷிப்ல நம்ம பைபிளிலிருந்து எடுத்த வேர்ட்ஸ் மூலமா தேவனை ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா சினிமா பாடல் மூலமாகவும் குத்துப்பாட்டு மூலமாகவும் தேவனை ஆராதனை பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தவர் தான் இந்த ஜஸ்டின் இந்தியா. இப்போ இந்த கான்செப்டையும் தாண்டி கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே சினிமா பாடல் தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்களை கேட்க ஆள் இல்லைன்னா செலிபிரிட்டிஸை கூட சர்ச்சைக்கு கூப்பிட்டு வந்து ஆட வைப்பாங்க போல. ஒரு நல்ல வர்ஷிப் சாங் நமக்கு எப்பவுமே மன ஆறுதலை கொடுக்கும். ஏன்னா அந்த சாங்ல நமக்கும் காடுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி இருக்கும். இப்படிப்பட்ட சாங்ஸை யாராச்சும் பாடுறத கேட்டாலே நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். ஆனா சொர்க்கம் மண்ணில் வரும், சொந்தம் கண்ணில் வரும், அதில் நீயே சென்றாகவே, அங்கு நான் தான் வந்தாகவே. ஆனால் கடவுளை மனசுக்குள்ளே வச்சுட்டு எப்படி ஒரு குத்துப்பாட்டையோ இல்லை சினிமா பாட்டையோ பாட முடியும்? இது எல்லாமே நம்ம ஜஸ்டின் ஐயாவுக்கு கைவந்த கலை. மடை திறந்து பாடும் சிறு குயில் நான் அந்த பாட்டை வந்து இவர் வர்ஷிப் சாங்காக மாற்றியிருக்காரு. ஆடும் நதிகளை நான் ரஜினியோட படையப்பா சாங்கையும் வர்ஷிப் சாங்கா மாத்தின பெருமை நம்ம ஜஸ்டின் ஐயாவையே சேரும். ஆனா உண்மையாவே இவரோட மன தைரியத்தை பாராட்டியே ஆகணும். இத்தனை பேர் இருக்காங்களே, நம்ம இப்படி பாடினா தப்பா நினைக்க மாட்டாங்களா, காரி துப்ப மாட்டாங்களா, இப்படி எந்த பயமுமே இல்லாம இந்த பாட்டை பாடி இருக்காரு. இவருக்கும் காணிக்க கொடுத்து இந்த சபையை வாழ வைக்கிற கூட்டத்தை பார்த்தா தான் இன்னும் பயமா இருக்கு. சரி, இவர் வர்ஷிப் தான் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இவரோட பிரசங்கம் அதுக்கு மேல இருக்கு. என்ன சார் அந்த படம் பேர் என்னது, வாட்ஸ் தட், வேதாளம்னு ஒரு படத்தை போட்டுக்கிட்டாங்க. அதில் வந்து ஒரு பெரிய ரவுடி என்ன செய்கிறாப்புல, திடீர்னு ஒரு 50 பொம்பளை பிள்ளைகளை வந்து கடத்திருப்பாரு, காப்பாற்றிடுறாப்புல யதார்த்தமாக. அவங்க சைலன்ஸரோட திரும்பி சண்டை போட்டு அங்கே பார்த்தா ஏதோ ஒரு பண்ணி அதை 50-100 பிள்ளைகளை காப்பாற்றிறாரு. காப்பாற்றணுன்னா எல்லா பிள்ளைகளோட அம்மா அப்பா வந்து அழுது, ஐயா நீங்கள் தான் காப்பாற்றினீங்க கொண்டீங்க. அது ஒருத்தர் சொல்லுவேன் ஒரு வார்த்தை, நீங்கள் செஞ்ச இந்த நீதி உன் வாழ்க்கையில் எவ்வளவு பாவம் செஞ்சுருந்தாலும், நீ செஞ்ச பாவம், நீ செஞ்சுக்கிட்டு இருக்க பாவம், நீ செய்ய போகிற பாவத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய நீதியை நீ செஞ்சுட்டேயான்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நீதி அளவுக்கு அதிகமாகும் போது அது 3 காலங்களின் பாவங்களையும் விழுங்கக்கூடியதாக இருக்குது. கையத்தட்டு. நீங்க சினிமா பாட்டு பாடுறதையோ டான்ஸ் ஆடுறதையோ நான் தப்புன்னு சொல்ல வரல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அதை பண்ணலாம். ஆனா இதெல்லாம் பண்ற இடம் மக்கள் கூடி வர்ற சபை இல்ல. இதுதான் நாங்க சொல்றது. பெருத்த சேதமாகும். ஆனா சிங்கிள் மேனா இருந்தாலும், ஆமா சரி, இப்போ ஒரு டயலாக் கூட முடிக்கிறேன், எங்க வரேன் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த டயலாக் கூட பஞ்சிங் டயலாக் கூட முடிக்கிறேன். பண்ணி எல்லாம் கூட்டமாக தான் வரும், ஆனால் சிங்கம் சிங்கிளாக தான் வரும். நீங்கள் பண்ணுற தப்பு உங்களோட போனால் அது பரவாயில்ல. ஆனால் நீங்கள் பண்ணுறது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை பார்த்து வரப்போகிற ஜென்ரேஷன் கண்டிப்பாக கெட்டு போகும். இப்படி சபையில் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுற உங்களுக்கும் மாநாட மயிலாட ஜோடி நம்பர் 1 இப்படி ப்ரோக்ராம் நடத்துகிற டிவிகளுக்கும் என்ன வித்தியாசம்? கொண்டாடுவோம் ஆனந்தம் வாழ்விலே என்னாலுமே. புரியல, என்ன வருஷமா இருக்கு? ஆடுவோம் பாடுவோம், எதனா ஃபாதர் எழுதுறாரு, ஆடுவோம் பாடுவோம். ஆமா, அதான் அவர் எழுதுறாரு, ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அப்படின்றா. இவர் ஆடுவோம் பாடுவோம் அப்படின்றாரு. சொல்லுங்க, ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் வாழ்விலே என்னாலுமே.
அண்ணனுக்கு அண்ணனுக்கு. ரோமன் கேத்தலிக்ல இருந்து பைபிளை மட்டுமே ஃபாலோ பண்ணணும்னு பிரிஞ்சு வந்தது தான் ப்ரொட்டஸ்டன்ட். ஆனால் பைபிளுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்தில் மக்களை கொண்டு போனால் அப்போ நீங்கள் சாத்தான் தானே. நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்களை ஜட்ஜ் பண்ணுறோம், கடவுள் எங்களை தண்டிப்பார் அப்படின்னு சொல்கிறீங்க. எங்களை தண்டிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் இத்தனை பேரை பாவக்குழியில் தள்ளின உங்களை மன்னிக்கவே மாட்டார். இல்லை நீங்கள் இன்னும் 3 மணி நேரம் ஜெபிக்கிறனால அவருக்கு என்ன லாபமோ கிடையாது. அப்புறம் ஏன் சார் இதெல்லாம் செய்ய சொல்கிறீங்க? நல்லது பேசணும் ஏன் சார் சொல்கிறீங்க? ஒழுங்கா வாழன்னு ஏன் சார் சொல்கிறீங்க? நான் இவரை மட்டுமே முழுசாக குறை சொல்ல மாட்டேன், தப்பு இவர் சபை மக்கள் மேலேயும் தான் இருக்குது. தரமான சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது. கையை தட்டு. ஆமா, அதுக்கப்புறம் ஃபுல்லா படையப்பா பாட்டு தான். வாழ்க்கையில் 1000. இவர் சொல்கிற எல்லாத்துக்குமே ஆமைன்னு சொல்கிற கூட்டம் இருக்கிற வரைக்கும் இவர் இதையே தான் பண்ணிக்கிட்டு இருப்பார். இவர் இப்படி பாட்டை போட்டு டான்ஸ் ஆடும்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் கூடவா இவர் பண்ணுறது தப்புன்னு தோணலை. கேட்காம இருக்கிறதுனால தான் அவங்க நம்ம பண்ணுறது சரின்னு நினச்சிட்டு அதையே இன்னும் அதிகமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மையான ஆராதனையை பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமேன். ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, பழமைவாதிகள் அவர்கள் they are afraid. அவனுக்கு கடவுள் முக்கியம் இல்லை, அவனுக்கு மதம் முக்கியம். அவனுக்கு கடவுள் முக்கியம் இல்லை, அவனுக்கு ஆலயம் முக்கியம். அவனுக்கு கடவுளே முக்கியம் இல்லை, அவனுக்கு பரலோகம் தான் முக்கியம். அவனுக்கு கடவுள் முக்கியம் இல்லை, பரிசுத்தம் தான் முக்கியம். நம்ம பரிசுத்தத்தை பிடிச்சிட்டு கடவுளை விட்டுட்டோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனால் பரிசுத்தமாக இருக்க சொன்னதே கடவுள் தானே. பரிசுத்தமாக இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாருன்னா இவர் பைபிளுக்கு எதிராக தானே இருக்காரு. இது செஞ்சு இவங்கெல்லாம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரே பண்ணாதீங்க, இவங்களால நம்ம மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. கடவுளை சினிமா பாடல்களில் தேடாமல் பைபிளில் தேடுவோம், நித்திய வாழ்க்கையை பெறுவோம். ஆமீன். வேற பற்றின இன்னும் சில விஷயங்களை இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பேசுவோம். பிரைஸ் தி லார்ட். அண்ட் நீங்கள் பைபிள் மட்டுமே ஃபாலோ பண்ணுற ட்ரூ பிலீவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.